ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் நலம். வேதத்தில் கீழ்ப்படுதல் என்பது தேவனுடைய கட்டளைகளுக்கு அன்போடும் நம்பிக்கையோடும் கட்டுப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி நடப்பதாகும். இது பலிகளை விட மேலானது மற்றும் ஆசீர்வாதத்தின் பாதையாக கருதப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்பது தேவனுடன் நெருங்கிய உறவை வளர்த்து அவருடைய ஞான பாதையில் நம்மை வழிநடத்துகிறது. வேதத்தில் கீழ்ப்படுதல் குறித்த முக்கிய அம்சங்கள்: பலியை காட்டிலும் சிறந்தது. தேவனுக்கு கீழ்ப்படிவது பலிகளை செலுத்துவதை மிக முக்கியமானது என சாமுவேல் சவுலிடம் கூறுகிறார். அன்பின் வெளிப்பாடு: இயேசுவின் கட்டளைகளை கைக்கொள்வது அவரை நேசிப்பதின் அடையாளம். ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பு: தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான கீழ்ப்படிதல்: பகுதியாக இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பதே உண்மையான கீழ்ப்படிதலாகும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று மகா பிரதான ஆசிரியராக நமக்காக பரிந்து பேசுவதாக பிதாவின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் இந்த உன்னத நிலைக்காக அவர் தம்மைத்தாம் உயர்த்தவில்லை, பிதாவை அவரை உயர்த்தினார். இது நடந்தது எப்படி? இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரண ஆற்றிலிருந்து தப்பிக்க வல்லவரிடம் மகா சத்தமாய் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். அவர் தமது குமாரன் என்பதனால் பிதா தமது குமாரனை அந்த சிலுவை மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள விடவில்லை. இயேசுவின் மானிட வாழ்வு இலகுவானதல்ல. இயேசு தாமோ பாடுகள் நிறைந்த இந்த வாழ்வை தெரிந்து கொண்டார். அதாவது தமது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக இயேசு மேற்கொண்ட வழிமுறைதான் இது. பிதாவுக்கு கீழ்ப்படிந்தால் வேதனை, பாடுகள், உலகத்தின் பாவத்தை சுமந்து பிதாவின் முகத்திலிருந்து மறைக்கப்படுதல், கொடூர மரணம் ஆகியவை யாவை உண்டாயிருக்கும் என்று தெரிந்திருந்தும் பிதாவின் சித்தத்திற்குரிய பாதையை இயேசு மனப்பூர்வமாகவே ஏற்றுக்கொண்டார். சகல பாடல்கள் மத்தியிலும் இயேசு பரிபூர்ணமாகவே பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே இன்று அந்த உன்னத ஸ்தானத்தில் ஜீவனுள்ளவராய் வீற்றிருக்கிறார். மாத்திரமல்ல, நமது வாழ்வில் என்ன பாடுகள் நேர்ந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நாம் கீழ்ப்படித்திருக்க நம்மை வழிநடத்த அவரால் முடியும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது இந்த பொல்லாத உலகத்தில் கடினமே. ஆனால் கர்த்தருக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படியாவிட்டால் அதன் பிரதிபலன் மிகவும் கொடுமையாயிருக்கும். உலகம் நாளை மாறி போகும். ஆனால் மாறாத கர்த்தரோடு நாம் நித்தியமாக வாழ வேண்டுமானால் இந்த உலகம் கொண்டு வரும் பயமுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் அவரை முழுமையாக கீழ்ப்படிந்திருக்க ஆண்டவரை சார்ந்திருப்போமாக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கமும் கிருபையும் கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி கொடுத்ததற்கு, கிருபையுள்ள கர்த்தாவே, உயிர்த்தெழுதல் சாயலில் நாங்கள் நினைக்கப்படுவதற்கும் கர்த்தரின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்பட முழுமையான கீழ்ப்படிதல் எங்கள் வாழ்வில் இருப்பதற்கும் எங்களை அர்ப்பணிக்கும். எங்கள் அனைவரையும் உன்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.